Hello, welcome back to SKZ Rebels and இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோ இன்டர்ன்ஷிப் பார்ட் 3. இதுக்கு முன்னாடி மைக்ரோ இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே குட்டி வீடியோஸ் தான். ஸோ அது என்னன்னு நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோ இன்டர்ன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டா நம்ம வந்து எப்படி இதுக்கு முன்னாடி வந்து மைக்ரோஷிப்ல என்னன்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க மைக்ரோ இன்டர்ன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படி நாம அதை வந்து சக்சஸ் பண்ணணும், ஸோ இது எதுக்கான பேசிக்கா, இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத டீட்டெயில்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. ஓகேவா? ஸோ மைக்ரோ இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட்டிங் டாஸ்க், எப்படி வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், இதெல்லாம் என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட் டஸ் அ டாஸ்க் லுக் லைக்? அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருப்பேன் மைக்ரோ இன்டர்ன்ஷிப்னா என்ன, ஸோ அது யாரெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. ஸோ அது உங்க இமெயில் ஐடி மூலியமாகவும் இல்லை அவங்களோட போர்ட்டல்லையே வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்தோ இல்லை ஸோ இதுலேயே ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ரிமோட்ல பண்ணும்போது நான் இதெல்லாம் சொல்றது வந்து என்னன்னா, ரிமோட்ல உங்களோட இன்டர்ன்ஷிப் இருந்தா, ஒருவேளை ஆன்சைட்ல நீங்க இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி இருந்தாச்சுன்னா அவங்க கிட்ட டைரக்டா நீங்க இன்டராக்ட் பண்ணி நீங்க உங்களோட டாஸ்க் வந்து அவங்களே சொல்லி தருவாங்க எப்படிட்டு. இதுவே சப்போஸ் ரிமோட்ல வந்து நீங்க டாஸ்க் வாங்கியிருக்கீங்க, ரிமோட்ல வந்து இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்க கூட கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா. ஸோ அந்த டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பெரிய டாஸ்க், நமக்கு தெரியாத டாஸ்க் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான டாஸ்க். என்னன்னா ஒரு எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டை வச்சு ஒரு எஃபெக்டிவா ஒரு எக்ஸல் ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, ஸோ அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி ஒரு பிசினஸ் மீட்டிங் நடத்துற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் போடுறது, ஸோ அப்படிங்கிற மாதிரியான சின்ன டாஸ்க் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப சாதாரணமான டாஸ்க் அப்படின்னு நம்ம நினைச்சிடாம, அது ரொம்ப எஃபெக்டிவான டாஸ்க். ஒரு பெரிய கம்பெனில ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா அதை எக்ஸல் ஷீட்ல போடலாம். ஸோ அது வந்து நார்மலான ஒரு காப்பி பேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைச்சுக்க கூடாது. ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுல இருக்கிற ஒரு டீட்டெயில் வந்து நம்ம மிஸ் பண்ணா கூட அது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக்கா இருக்கும், ரொம்ப பெரிய விளைவுகளை ஏற்படுத்துற மாதிரியான இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பெரிய டாஸ்க், ரியல் டைம் ப்ராஜெக்ட் டாஸ்க் தான் நம்மளுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து சின்ன டாஸ்க் தானே அப்படின்னு நினைக்காம, அதை நம்மளால எவ்வளோ கிளியரா எவ்வளோ எஃபெக்டிவா நம்ம பண்ணித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால எஃபெக்டிவா பண்ணித்தரணும். ஸோ அது வந்து எக்ஸல் ஷீட்டா இல்லை பிபிடி இல்லை வேற ஏதாவது கோடிங்ல இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெவலப்பிங் ஓரியன்டா அவங்களுக்கு சின்ன டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான உங்க ஃபீல்ட்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய டாஸ்கா தான் அது வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டாஸ்க் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதுலயும் வந்து எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, எப்படி பண்ண தெரியல அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி ஜெமினியோ சாட்ஜிபிடி இல்லை பெர்ப்ளெக்சிட்டி, ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு டூல்கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்டு நீங்க பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களா பண்றது நல்லது. சப்போஸ் எனக்கு இது புரியல, இது தெரியல அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஏஐயோட ஹெல்ப் கேட்டு நீங்க வந்து அதை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாஸ்க் தான் உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நீங்க டாஸ்க் இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்னன்னா, நீங்க டாஸ்க் முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட போர்ட்டல் ஏதாவது தருவாங்க, இல்லைன்னா அவங்களோட இமெயில் ஐடி மூலியமா அவங்களோட ஃபைலை அவங்களுக்கு தர சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட போர்ட்டல்ல அவங்களோட போர்ட்டலாக இருந்தால் ப்ராப்பராக இருக்கும். ஸோ நீங்க எங்கே போகணும், எங்கே நீங்க கம்ப்ளீட் பண்ண ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அவங்களே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை, அதுவே காட்டும் அந்த போர்ட்டல். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ இமெயில் மூலியமா சென்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன சப்ஜெக்ட் போடணும், என்ன மாதிரி பாடி கண்டென்ட் இருக்கணும், எப்படி வந்து ஃபைல் அட்டாச் பண்ணணும், என்ன ஃபார்மேட்ல அந்த ஃபைல் இருக்கணும், என்ன எக்ஸ்டென்ஷன்ல அந்த ஃபைல் இருக்கணும், பிபிடியா இல்ல எக்ஸல் ஃபைலா இல்ல கூகுள் ஷீட்டா இல்ல வேற மாதிரி ஏதாவது டாக்கா இல்ல ஜேபிஜி ஃபார்மேட்லயா இல்ல பிடிஎஃபா, ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான ஃபைலு அப்படிங்கறத தெளிவா அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைலை நம்ம எடுத்து அப்லோட் பண்ணி நம்ம டாஸ்க் முடிச்ச ஃபைலை அப்லோட் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ அடுத்தது அதே மாதிரி நாம பண்ற எல்லாமே வந்து எரர் ஃப்ரீ சப்மிஷனா இருக்கணும். ஓகேவா? நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இது சின்ன டாஸ்க் தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக் பண்ணாம
நம்மளுக்கு கொடுத்தது சின்ன டாஸ்கா இருந்தாலும் அதை எவ்வளோ எஃபெக்டிவா, எவ்வளோ கிளியரா, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இல்லாம எரர் ஃப்ரீ இருக்க மாதிரி நம்மளோட டாஸ்க் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்மள்ட்ட கிளாரிட்டி இருக்கணும். சின்ன டாஸ்கா இருந்தாலும் சரி, பெரிய டாஸ்கா இருந்தாலும் சரி, அது கிளாரிட்டி, எரர் ஃப்ரீ சப்மிஷனா இருக்கணும். ஓகேவா? நம்மளோட டாஸ்க். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ரெஸ்யூம் மேஜிக் அண்ட் லிங்க்டின். அது என்ன அப்படின்னா, இப்ப நாம இதெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு மேஜிக்கே இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம முடிச்சிட்டோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஓகேவா? 5 to 40 hours வந்து நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் எடுத்தோம், அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம், சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு உடனே சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இமெயில் மூலியமாவோ இல்ல ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா நமக்கு நம்மளோட கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த டவுன்லோட் பண்ண அந்த சர்டிபிகேட்டை வச்சு எப்படி நாம வந்து அடுத்த பெரிய ஜாப் வாங்குறது அப்படிங்கிறது தான் இருக்கலே சரியான இது. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணி அதை ப்ராப்பரா வச்சுக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த சர்டிபிகேட் வந்து ஆட் பண்ணலாம்னா நம்ம ரெஸ்யூம்ல ஆட் பண்ணலாம். ஓகேவா? ரெஸ்யூம்ல ஹைலைட் பண்ணி நம்ம போடலாம். எங்கெங்கெல்லாம் போடலாம்னா வேர் டு பிளேஸ் இட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ்யூம்ல போடலாம். ஸோ ரெஸ்யூம்ல வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமா இருக்கணும். ஸோ அதனால ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்னா அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ், அதை வச்சுதான் நம்மளோட ரெஸ்யூம் வந்து அதுதான் வந்து நம்ம ரெஸ்யூம் வந்து செலக்ட் பண்ணும், ரிஜெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ATS அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ். இப்போ யாரும் வந்து டைரக்டா நீங்க ரெஸ்யூம் அனுப்பிச்சீங்கன்னா உங்க ரெஸ்யூமை பார்த்து யாரும் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த ATS தான் வந்து அவங்க ரெஸ்யூம் வந்து ஹைலைட் பண்ணி எடுக்கிறதும், இல்லை உங்க ரெஸ்யூம் வந்து இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த ரெஸ்யூம் வர்த்து இல்லை, இந்த ரெஸ்யூம் வந்து இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதும் வந்து அதுதான் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெஸ்யூம் பில் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல ஸோ அதை பத்தி இந்த ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்னா என்ன, அது எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோ நான் கிளியரா டீடைல்டா நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு உங்களோட ரெஸ்யூம்ல வந்து இந்த சர்டிபிகேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 6th வேற என்னென்ன அப்படின்னா, ஸோ இந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ணியாச்சு உங்க ரெஸ்யூம்ல. அடுத்தது நீங்க என்ன பண்ணிருப்பீங்களா, இந்த 5 to 40 hours வந்து நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்களா? ஸோ அந்த ஒர்க் என்ன, அதோட ப்ராஜெக்ட் என்ன, ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து நீங்க ரெஸ்யூம்ல தாராளமா அதை கிளியரா போடலாம். ஓகேவா? ஸோ இது ஒண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லிங்க்டின். ஸோ எல்லாத்துக்குமே வந்து லிங்க்டின் கண்டிப்பா அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இல்லாதவங்க லிங்க்டின்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா லிங்க்டின் வந்து நார்மலா என்ன ஜாப் போர்ட்டல் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அது கிடையாது. ஸோ லிங்க்டின் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு நெட்வொர்க் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ நம்ம யாரு, நம்ம என்ன அப்படிங்கிற நம்மளோட பயோவை ப்ராப்பரா நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்டிமைஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் நீங்க உங்களோட சர்டிபிகேட்டை ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ பயோல நீங்க இந்த மாதிரி நான் 4 yearsல முடிச்சிருக்கேன், இல்ல டாட்டால வந்து நான் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா லிங்க்டின் இது ஒரு கீவேர்டை எடுத்துக்கும். ஸோ இந்த கீவேர்டை எடுத்து யாரெல்லாம் வந்து இந்த ஃபீல்டுல நீங்க பண்ண ஒர்க்கை, நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ல தேடிட்டு இருக்காங்க, ஒரு எம்ப்ளாயி வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டும் லிங்க்டின். ஓகேவா? லிங்க்டினோட அல்காரிதம் படி இப்போ கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெலாய்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதே மாதிரி நீங்க டேக் பண்ணணும் அந்த கம்பெனி. நீங்க எந்த கம்பெனியில இன்டர்ன்ஷிப் முடிச்சீங்கன்னா அந்த கம்பெனியை டேக் பண்ணி அவங்களோட பேட்சை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும், லிங்க்டின் அல்காரிதம் உங்களை எடுத்து யார் வந்து உங்களை மாதிரி எம்ப்ளாயிஸ் தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஈஸியா நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம், ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க நிறைய பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஹையரிங் பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ மற்ற கேண்டிடேட்ஸ் ராமநாத கேண்டிடேட்ஸ் வர இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நீங்க போறதுக்கும் அவங்க நார்மலா வர்றதுக்கும் உங்களோட ரெஸ்யூம் தான் வந்து எடுத்துக்காட்டும் மேல. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட சக்சஸ் பாயிண்ட்.
ஸோ இந்த 3 வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மைக்ரோ இன்டர்ன்ஷிப் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ மைக்ரோ இன்டர்ன்ஷிப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா ஸோ அதை கொண்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் பிளேஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் அதை ஆப்டிமைஸ் பண்ணிக்கணும், ஸோ அந்த சர்டிஃபிகேட் மூலிமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், எப்படி வந்து உங்களோட ஹையர் ரேட்டிங் ஃபீஸ் ஆகும் அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதே ஸ்டேஜ்ல இருக்காங்க, லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ஜாப் தேடி இருக்காங்க, இல்ல கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அண்ட் யூஸ்ஃபுல்லான விஷயத்தோட நான் அவங்கள வெயிட் பண்றேன். தேங்க்யூ.